ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை குடுகி கடந்து வந்த ஒருவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. சத்தத்தை காணோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தேவன் பெரியவர். எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும் என்பதற்காக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை நோக்கி பார்க்க மாட்டோமா? ஹல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே வழியும் பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே மண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலும் உங்கள் முன்பதாக ஒரு சில காரியங்களை வைக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேச அவர் போதுமானவராயிருக்கிறார். தயவு கூர்ந்து எல்லாரும் வேதத்தை கையில் ஏந்தி கொள்ளுங்கள். ஃபோனில் தயவு செய்து பைபிள் பார்க்காதீங்க. ஃபோன் ஹோலி ஃபோனே கிடையாது, ஹோலி பைபிளுக்கு மொபைல் கிடையாது. நம்ம வேதம் வாசிக்கிற நம்முடைய கரங்களில் இருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க? பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபோனில் நம்ம கண்டதையும் பல சாக்கடையும் பல கசடுகளும் உள்ளே இருக்கும். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் அசுத்தத்திற்கு இடம் கிடையாது, அது பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். சொல்லுங்க, வாசிங்க பார்ப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். எத்தனை பேரால் ஒத்துக்கொள்ள முடியும்? ஆமென். நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வத்தையும் ஆளுகிற அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நம்மால் வாசிக்க முடியும். முதலில் அவர் ஆதியிலே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அதன் பிறகு அவர் சூரியனை படைக்கிறார், சந்திரனை படைக்கிறார், நட்சத்திரங்களை படைக்கிறார். வரிசையாக எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக அவர் யாரை படைக்கிறார்? யாரை படைச்சாரு? மனுஷனை படைக்கிறார். மனுஷனை படைத்து அந்த மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையாகிய ஒரு ஸ்திரீயையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். அவர்கள் இருவருக்கும் கர்த்தர் திருமணத்தை செய்து வைக்கிறார். வைத்துவிட்டு அவர்களை எந்த இடத்தில் உட்கார வைக்கிறார் சொல்லுங்க? ஏதேன் தோட்டத்தில் உட்கார வைக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த வேலை ஒன்றே ஒன்றுதான். அந்த காரியத்தை பார்ப்போமானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கவும் வைத்தார். ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அவர்களுக்குள் திருமணம் என்கிற பந்தத்தை உருவாக்கி ஒரு குடும்ப உறவுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அவர்களை ஏதேன் தோட்டத்தில் உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்கிறார். என்ன? அந்த ஏதேன் தோட்டத்தை அவர்கள் காக்க வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும். இன்னும் ஒன்று சொல்லுகிறார், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா காய்கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது? நன்மை
தீமை அறியத்தக்க அந்த விருட்சம், அதுவும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை மாத்திரம் என்ன பண்ணிராதீங்க, புசித்திராதீர்கள். நீங்கள் புசிக்கிற நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இதெல்லாம் நமக்கு தெரிந்த கதை தான். சண்டே கிளாஸ் முதற்கொண்டு விபிஎஸ் முதற்கொண்டு பல பிரசங்க பீடங்களில் நாம் அதை கேட்டுக்கொண்டிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். ஆண்டவர் அவர்கள் ஒரு கட்டளையும் கொடுத்து ஆண்டவர் அவர்களை அந்த தோட்டத்தில் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் உலகத்தில் இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்டுருக்கோம்? சொல்லுங்க, எல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? நிறைய பேர், நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு ஆப்பிள் பிடிக்கும். ஆனால் ஆப்பிள் எங்கே நம்ம ஊரில் விளையுமா? எங்கே விளையும்? காஷ்மீரில் விளையும், இமாச்சலில் விளையும், மலைப்பாங்கான தேசத்தில் விளையும். நம்ம அந்த மரத்தை கூட பார்த்துருக்க மாட்டோம். இன்னும் ஏகப்பட்ட கனி விருட்சங்கள் இருக்கிறது, காய் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு. டிராகன் ஃப்ரூட் பார்த்துருக்கீங்களா? நல்லா இருக்குமா? இருக்குமா இருக்காதா? ஆமாவா இல்லை சொல்லுங்க. பிடிக்காதா? சரி, எனக்கு பிடிக்கும். ஆனால் டிராகன் ஃப்ரூட்டோடைய அந்த செடியை பார்த்துருக்கோமா? நிறைய நம்ம பார்த்தது கிடையாது. ஆனால் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே சகல பூமியில் இருக்கிற சகல கனி விருட்சங்களையும் அந்த ஒரு தோட்டத்திற்குள்ளே வைத்திருக்கிறார். நடுவுல அந்த நன்மை தீமை அறியத்தக்க அந்த ஒரு விருட்சத்தையும் வைத்திருக்கிறார். அதை மாத்திரம் தொடாதே என்று சொல்லுகிறார். அவர்களும் தொடாம தான் கொஞ்ச நாள் அப்படி இப்படி எல்லாம் இருந்தாங்க. ஆனா ஒரு காரியம் நடக்குது. 3ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. போதும். ஆண்டவர் ஒரு புறத்திலே கனி காய் எல்லா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாவற்றையும் படைச்சு வச்சிருக்கிறார். இன்னொரு புறத்திலே பறவைகளை படைத்திருக்கிறார், மிருக ஜீவன்களை படைத்திருக்கிறார், ஊரும் பிராணிகளை எல்லாவற்றையும் கர்த்தர் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் பண்ணி முடித்தாகிவிட்டது. அதிலே ஆண்டவர் படைத்த விலங்குகளே எது மிகவும் தந்திரம் உள்ளதா இருந்ததா? சர்ப்பம். சர்ப்பம் என்ன? பாம்பு. தெரியும். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்காலத்திலே கர்த்தர் நீண்ட பாம்பை, பாம்போடைய குணம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? அது கோணலானது, அது வளைஞ்சி நெளிஞ்சி அங்கேயும் இங்கு ஊர்ந்து போகிறது. நாம நிச்சயமா எல்லாரும் பாம்பை பார்த்திருக்கோம். பாம்பு பார்த்திருக்கோமா இல்லையா? அது எப்படி போவோம்? எப்படி போவோம் சொல்லுங்க. சொல்லுவாங்க, யானை நம்மளை துரத்துனா என்ன பண்ணணுமா? யானை நம்மளை துரத்துது, என்ன பண்ணணும்? வளைஞ்சி ஓடணும்னு சொல்லுவாங்க. இதே பாம்பு நம்மளை துரத்துனா நேரா போகணும்னு சொல்லுவாங்க. பாம்பு மகா தந்திரம் உள்ளதாய் இருந்தது. ஆண்டவர் படைத்த படைப்புகளே மகா தந்திரம் உள்ளதாய் காணப்பட்டு ஏவாளிடத்தில் தான் கடந்து வருகிறது. ஆதாமினிடத்தில் கடந்து வரவில்லை. ஏவாளிடத்தில் கடந்து வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறது. அதே மறுபடியும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிப்போம். அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீங்கள் எல்லாவற்றையும் புசிக்கலாம், நடுவில் இருக்கிற ஒரே ஒரு அந்த விருட்சத்தை மாத்திரம் தொடாதீங்க, புசிக்காதீங்கன்னு சொல்றாரு. இங்கே முதலாவது சாத்தான் ஏவாளிடத்தில் வந்து ஆண்டவரையே சந்தேகப்படுகிற அளவுக்கான ஒரு கேள்வியை வைக்கிறாள். ஏவாள் யாரை முதலில் பார்த்தது? ஆண்டவரை பார்த்தாளா, சாத்தானை பார்த்தாளா? யாரை பார்த்தா முதல்ல? ஏவாளை யாருங்க படைச்சா? ஆண்டவர் தான் படைச்சாரு. யாருங்க திருமணத்தை நடத்தி வச்சா? ஆண்டவர் தான் நடத்தி வச்சாரு. ஆண்டவர் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் தெரியும். ஆண்டவர் தான் அழகா பாதுகாப்பா எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. இப்ப பாதுகாப்பா வச்சிருக்கிற தெய்வத்தை நம்பணுமா, இல்ல திடீர்னு ஒரு சாத்தான் என்கிற அந்த சர்ப்பம் திடீர்னு எழும்பி முளைச்சி வருது, அதை நம்பணுமா? இப்போ சாத்தான் அழகா ஒரு கேள்வி கேட்குது, ஆண்டவர் அப்படி சொன்னாரோ? நிறைய நேரம் சாத்தான நம்ம வாழ்க்கையில வந்து இப்படிதான் ஒரு கேள்வி வச்சிருக்கிறான்ல, அப்படியே சந்தேகப்படுற மாதிரி கேள்விப்படுவான்ல. ஆண்டவர் உன் வாழ்க்கையில எல்லாம் சொன்னாரா? ஆண்டவர் இப்படி எல்லாம் சொன்னாரா?
இதெல்லாம் இப்படி நடந்துருமா? வருதா இல்லையா? விசுவாச சந்தேகங்கள் வருதா இல்லையா? நம்ம ஒரு காரியத்திற்காக முயற்சிகள் எடுப்போம், பிரயத்தனங்கள் எடுப்போம், அந்த காரியத்திற்காக செவிப்போம். ஆனால் எதிர்பார்த்த காரியங்கள் அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் நிறைவேறாத பட்சத்தில் நமக்குள்ளே அநேக அவிசுவாசமான சிந்தனைகள், அநேக சந்தேகங்கள், குழப்பங்கள் எழும்புதா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவே இல்லையா? ஆமா. தேவன் தெளிவாக, வேதம் தெளிவாக ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது. அவர் நமக்கு பயத்தின் ஆவியை கூடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு நாளும் எந்த ஒரு மனிதனுக்கு குழப்பமான ஆவியை கொடுக்கவில்லை, பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை, பலவீன ஆவியை கொடுக்கவில்லை. அவனுக்கு பலமுள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார், தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் சாத்தானோ தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உட்புகுந்து ஆண்டவர் வைத்திருக்கிற நலமான பங்குகளை பறித்து கொள்ளுகிற விதமாக அந்த தேவ பிள்ளைகளிடத்திலே அநேக நேரம் சந்தேக விதைகளை தூவி விட்டு போவான். ஏவாள் கிட்ட வந்து முதல்ல என்ன கேட்கிறான் சாத்தான்? என்ன கேட்கிறான்? ஆண்டவர் இப்படி சொன்னாரா? ஆண்டவர் மேலேயே டவுட் உருவாக்கி விடுறான். இரண்டாவது, எனக்கு நேரம் இல்லை, இரண்டாவது பார்ப்போமானால் அதே 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை பார்ப்போம். நீங்கள் இதை நல்ல கவனிங்க. எத்தனை விருட்சங்கள் இருந்துச்சு, காய்கனி அங்க சுத்தி இருந்துச்சு, எத்தனை ஃப்ரூட்ஸ் இருந்து, கொஞ்சம் என்ன கவனிங்கம்மா, வசன வாசிக்கமா மட்டும் பைபிள பாத்தீங்கன்னா போறோம். ஏகப்பட்ட விருட்சங்கள், ஏகப்பட்ட பிளான்ட், ஏகப்பட்ட ட்ரீ, ஏகப்பட்ட பழங்கள் நிறைந்த ஒரு பெரிய தோட்டம். ஆனா சாத்தான் எதுக்கு மேலதான் கான்சென்ட்ரேஷனை கொண்டு போறான்? எது வேண்டாமோ அதுக்கு நேரம் தான் என்ன பண்றான்? அந்த ஏவாளுடைய கான்சென்ட்ரேஷனை கொண்டு போறான். தேவப்பிள்ளை, அநேக நேரம் நம்ம வாழ்க்கையில ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென், உண்மைதானே? இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் என்றால் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். இன்னைக்கு மூச்சு விடுகிறேன் என்றால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். சாப்பிட முடியுதுன்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நடக்க முடியுதுன்னா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். யாராவது சொல்ல முடியுமா எல்லாம் என் பலத்தால நான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமே நடக்காது, யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு சின்ன கடுகு விதை அளவு கூட என்னால் தூக்கி அப்படி வைக்க முடியாது. என்னுடைய பலன் ஒன்றுமே இல்லை. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன் தான். நம்ம சுத்தி நம்ம கர்த்தர் அநேக காரியங்கள் ஆசீர்வதித்து இருக்கிறார், சுத்தி அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா சாத்தான் அநேக நேரம் எந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில இல்லையோ அந்த ஒரு காரியத்தை தான் காட்டி 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 ஆண்டவருக்கு நமக்குள்ள இருக்கிற உறவை அவன் பிரிக்கிறவனாயிருக்கிறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய காரியம் இருக்கு. ஆண்டவரை துதிக்க அநேக காரியங்கள் இருக்கு, ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்கு அநேக காரியங்கள் இருக்கு, கர்த்தரை ஸ்தோத்திரிக்க அநேக காரியங்கள் இருக்கு. ஆனா சாத்தான் நமக்கு கர்த்தர் அருளின ஆசீர்வாதங்களை காட்டுவதை காட்டிலும் எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இல்லையோ அந்த காரியத்தை காட்டி நம்ம அப்படியே கீழே விழ வைப்பான். அந்த அம்மாவுடைய ஆயுசு நாட்கள் முடியறதுக்குள்ள அந்த தோட்டத்தில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட முடியுமான்னு கூட தெரியாது. ஆனா அந்த அம்மா கிட்ட எதை தான் காட்டுறான்? எது வேண்டான்னு சொன்ன அந்த ஒன்னதான் காட்டுறான். தேவ பிள்ளை, வாலிப தம்பி, தங்கச்சி, நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவர் ஏதாவது சில காரியம் வேணான்னு ஒதுக்கி வச்சிருப்பாரு. ஆனா சாத்தான் அதை தான் என்ன பண்ணுவான்? காட்டி கொடுப்பான். பாரு, உனக்கு இது தேவையில்லை, உனக்கு இது வேணும் இல்ல, ஜாக்கிரதையாயிரு. மூன்றாவது காரியத்தை காட்டி கொடுக்க ஆசைப்படுகிறேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் போதும். அந்த விருட்சம் பார்க்கிறதுக்கு எப்படி இருந்துச்சாம்? இன்பமா இருந்துச்சாம், ரொம்ப நல்லா இருந்துச்சாம். சாத்தான வேலை என்ன தெரியுமா? பாவத்தை ரொம்ப அழகா காமிப்பான், பாவத்தை அழகா ரொம்ப இன்பமா காமிப்பான். சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இதை தொட்டு பாரு, நல்லா இருக்கும். இதை நீ ட்ரை பண்ணி பாரு, நல்லா இருக்கும். சாத்தான் எப்பவுமே சின்ன
பாவத்தை ரொம்ப பிளசண்டா காட்டுவான். ஆண்டவர் அதுக்கு முந்தின அதிகாரத்துல தான் சொல்றாரு, எப்பா இந்த நடுவில் இருக்க விருட்சத்தை மட்டும் தொடான்னு சொல்றாரு. ஆண்டவர் எந்த இடத்துலையும் அது ரொம்ப அழகா இருக்குது, இன்பமா இருக்கு, புசிப்புக்கு சூப்பரா இருக்கும், ஆனா அதனால நீ தொடாதுன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்ல. இங்கே சாத்தான் ஏவாளுடைய பார்வையிலே எந்த காரியம் தகாதது என்று காணப்பட்டதோ, எது பாவமாய் காணப்பட்டதோ அதை ஏவாளுடைய பார்வையிலே மிக அழகாக காட்டுகிறேன். என் அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, நல்லா ஒண்ணு கேட்டுக்கோங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள், ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள், ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லுகிற காரியங்கள், தேவனுடைய பார்வையில் உகந்ததாய் காணப்படாத காரியங்களை சாத்தான் நம்முடைய பார்வையிலே நம்ம கண்ணு முன்னாடி அழகா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நல்லா டெக்கரேட் பண்ணி நல்ல அழகா காமிப்பான். பார்த்து போய் விழுந்தோம்னா விழுந்தோம். எழும்புறது சொல்லுங்க, எழும்புறது யாராவது பார்க்கிறோம், அழகா இருக்காங்கன்னு சொல்றோம். பாய்ஸ்னா என்ன சொல்லுவோம்? பாய்ஸை பார்த்து சொல்லுங்க. இல்லை என்ன வித்தியாசமா பார்க்குறிய? என் வாத்தியார் ஒரு காரியம் சொன்னார். எப்பா வாலிப பருவத்தில் எதிர்பாலினர், ஆப்போசிட் ஜெண்டர் ஐ மீன் ஆப்போசிட் செக்ஸ், அதாவது ஆணுக்கு ஒரு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது இயல்பு, பெண்ணுக்கு ஆண் மேலே ஈர்ப்பு வர்றது ஒரு இயல்பான காரியம். வரலன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அது என்ன பிரச்சனை நமக்கு நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. பாய்ஸை பார்த்தா என்ன சொல்லுவோம்? கேர்ள்ஸ் பொதுவா ஸ்மார்ட்டா இருக்கான். கேர்ள்ஸை பார்த்தா என்ன சொல்லுவோம்? டே பொண்ணோட பார்க்காத மாதிரி என்ன பார்க்காதியடா, ஓகே அழகா இருக்காங்கன்னு சொல்லுவோம். இது பொதுவா ஏற்படுகிற பொதுவான இயல்பு, பிரச்சனை கிடையாது. ஆனா அநேக நேரம் சாத்தான் அதுக்கு மேல ஒரு லெவல் கொண்டு போய் நிறுத்துவான். எந்த லெவல்னா லஸ்ட், இச்சன் என்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவான். அதை அழகா காமிப்பான், பியூட்டிஃபுல்லா காமிப்பான். பார்த்து நீ தொட்ட நிக்கட்ட. ஹலோ, கேக்குறீங்களா? நான் பேசுறது கேக்குதா? 4வது காரியம் ஏவாள் வாழ்க்கையில, அதே 6ஆம் வசனத்தை பாரு, வாசிங்க. அதே 6ஆம் வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது, சாப்பிடுறதுக்கு நல்லாவும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாகவும் புத்திய நல்ல தெளிவாக்குறதும் இச்சிக்கப்படத்தக்க கண்டு கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள். போதும், கொடுத்தாள், அவனும் புசித்தான். சிம்பிள். பார்த்தா, தொட்டா, பறிச்சா, சாப்பிட்டா, கொடுத்தா, கெடுத்தா. நீ யார பார்த்துட்டு இருக்கிற? யார எதை டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற? ஏவாள் கனியை பார்த்தாள், தொட்டா, பறிச்சா, சாப்பிட்டா, புருஷனுக்கு கொடுத்தா, கெடுத்தா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? அநேக பாவங்கள் 100க்கு தூங்குகிறது என்பதை ஒருங்க பார்க்கிறோம். எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணுகிறோம், சிந்திக்க வேண்டியதுக்கு வேண்டி சிந்திக்கிறோம். பாவம் பூர்ணமாகும் போது பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு டேர்ம் எல்லாம் இருக்கு. நான் ஒரு காலேஜில் வாத்தியாரா இருக்கிறேன். என் பிள்ளைங்க என்ன பார்த்து சொல்லுது, நீங்க சரியான டியூப். இப்போ பாய் பெஸ்டி சொல்லுங்க, நான் தெரியாத தப்பா தான் கேள்வி. பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி. இப்போ கேக், பிறந்த நாள் கேக் ஊட்டி விடுறதுல பாய் பெஸ்டி முதல்ல ஒரு வேளை, கேர்ள் பெஸ்டி ஒரு வேளை, லவ்வர் ஒரு, அதே சண்டை. ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டத்துல லவ்வர் ஊட்டி விடுறதுக்கு முன்னாடி
போதும். ஆண்டவர் என்ன பண்றாராம்? ஏதேன் தோட்டத்திலிருந்து யாருக்காக உருவாக்கி வச்சாரோ, இப்போ அதே மனுஷன் தவறுன உடனே அந்த மனுஷன் அந்த தோட்டத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? துரத்தி விடுகிறார். ஆண்டவர் எதற்காக இந்த பூமியை உருவாக்கினாரோ அந்த திட்டம் மனிதனால் மாறி தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளத்தக்க ஒரு மனிதனை அவர் தேடுகிறார். ஆதாமை நினைத்தார், ஏவாளை நினைத்தார். ஆனால் இருவரும் சேர்ந்து தேவ திட்டத்தை உடைத்து விட்டார்கள். மறுபடியும் யார் என்னுடைய திட்டமாய் முன் வருவார்கள், செயல்படுவார்கள் என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஆண்டவருடைய அந்த சத்தம், தேடுகிற ஆண்டவருடைய அந்த பார்வை இந்த பூமி மேல் அவர் பறந்து கொண்டே இருந்தது. 3ஆம் 4ஆம் 5ஆம் அதிகாரம் எல்லாம் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே நீங்கள் பார்க்க முடியும் ஒரு காரியம், ஒரு மனிதனையும் பார்க்க முடியாது. எல்லாரும் அடுத்து ஆபேல் காயின் வருகிறார்கள். ஆபேல் கொல்லப்படுகிறான். ஒரு முதல் கொலை விழுந்து விடுகிறது. அங்கேயும் தேவ திட்டம் நிறைவேற முடியவில்லை. தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் இந்த சபிக்கப்பட்ட பூமியை மறுபடியும் ஒரு ரீடிஃபைன் பண்ணி அல்லது மறுபடியும் ஒரு ரிஃபைன் பண்ணி மறுபடியும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் அந்த மனிதனுடைய பேர் நோவா. வாசிப்போமா? அதே 6ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது விசனமாக இருந்தது. 7ஆம் வசனத்தையும் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள், தம்பி, ஆண்டவர் அழிக்கிறதுக்கா அதெல்லாம் உருவாக்குனாரு? அப்படின்னா ஆண்டவர் உருவாக்கி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர் பெரிய நோக்கத்துக்காக தான் இந்த பூமியை உருவாக்குகிறார். நாம் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அவருடைய கரமே உருவாக்கி விட்டது. நாம் பார்க்கிற அல்லது காடுகளில் வசிக்கிற மிருகங்களையும் அவரே உருவாக்கினார். பார்க்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் பார்க்க கூடாத எண்ணற்ற ஏகப்பட்ட காரியங்கள் இந்த ஆகாய மண்டலத்தில் இருக்குது. எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். ஆனால் ஆண்டவருடைய இருதயத்திற்கு இப்ப எப்படி இருக்கிறதா? விசனமா இருந்துச்சாம். துக்கப்பட்டாராம், மனஸ்தாபப்பட்டாராம். இந்த பூமியில மனுஷனை உண்டாக்குனதற்காக ஒரு முடிவுக்கு ஆண்டவர் வராரு. என்ன முடிவுக்கு வராரு? எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி. நீங்க ஒரு காரியத்தை ரொம்ப ஆசையா பண்றீங்க. ஆசையா பண்ற ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம், கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை உருவாக்குறீங்க. நம்ம ஒரு பாட்டு பாடின ஒரு ஆக்ஷன் சாங், ஆண்டவர் கொஞ்சோண்டு மண் எடுத்து நம்மளை அழகா படைச்சாருன்னு சொல்லிட்டு நீங்களும் ஏதோ ஒன்று எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ரொம்ப பிரயாசப்பட்டு பண்றீங்க. ஆனா அந்த நோக்கம் நிறைவேறலன்னா அதை இடிச்சு போடுவதற்கோ அல்லது அதை ஒதுக்கி தள்ளுவதற்கோ நமக்கு மனசு வருமா? நிச்சயமா வராதுல்ல. எவ்வளவு வேதனைப்படும். ஐயோ, இதுக்கா இவ்வளவு பிரயாசப்பட்டேன், இதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு. அப்ப ஆண்டவரோட இருதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் பார்த்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பார்த்து ஒரே நாள் எல்லாத்தையும் முடிக்கல, ஒவ்வொரு நாளும் பார்த்து பண்றாரு. ஆனா கடைசியில் ஆண்டவர் ஒரு முடிவுக்கு வராரு, எல்லாத்தையும் அழிச்சு நிக்கரகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. ஒரு மனுஷனையும் விட போறது இல்ல, மிருக ஜீவன்கள் எதையும் நான் விட போறது இல்ல, எதையும் எல்லா மரம் செடி கொடி எதையும் நான் விட போறல, எல்லாத்தையும் அழிச்சு நிக்கரகம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு
ஆண்டவர் ஒரு முடிவுக்குறாரு. ஆனா ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரம் கர்த்தருடைய கண்கள்ல இரக்கம் கிடைக்குது. அந்த மனிதனுடைய பேர் நோவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. நோவாக்கோ கர்த்தருடைய கண்களில். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம வாழ்க்கையில நிறைய நேரங்களை இடறி விழுந்திருக்கலாம், தடுமாறிக்கிட்டு இருக்கலாம். எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு சொல்லி கூட நம்ம நிறைய நேரம் யோசிக்கலாம். நம்ம எல்லாம் வெளியில பார்க்கிறோம். என்ன நீங்க வெளியே பார்க்குறீங்க, உங்களை நான் உங்க முகத்துல பார்க்கிறேன். ஆனா என் உள்ளந்திரியங்கள் உங்க உள்ளந்திரியங்கள்ல என்ன இருக்குன்னு நம்ம ஆண்டவருக்கு தான் வெளிச்சம். விழுறோம் எழுறோம், விழுறோம் எழுறோம். ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையில, ஸ்திரமான ஒரு நம்மளால நிக்க முடிய மாட்டேங்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போயிடுறோம், பலவீனப்பட்டு போயிடுறோம். ஒரு நாள் முயற்சி எடுத்து ஜெபம் பண்றோம், 4 நாள் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண முடியல, விழுந்து போறோம். இன்னும் பலவிதமான சோதனையில் அநேக நேரம் சிக்கி இருக்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் ஏன் என்னை வைத்திருக்கிறார், ஆண்டவர் ஏன். ஒன்றை உங்கள் முன்பதாக சொல்லுகிறேன், நோவா அன்றைக்கு கிடைத்த அதே இரக்கம், அதே கிருபை நம் ஒவ்வொரு மேலும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி இருக்கிறவங்க அல்லேலூயா சத்தத்தை கூட காணோம். ஹல்லேலூயா. அழகான ஒரு பாட்டு உண்டுல, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தே. நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. சேர்ந்து பாட மாட்டோம், எல்லாம் சேர்ந்து பாடுறது. அப்பா பிதாவே அன்பான தேவா, ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. எங்கேயோ வாழ்ந்துகிட்டு இருந்தோம், ஆண்டவர் அறியாமல் இருந்து கொண்டிருந்தோம். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பின் குரல் நம்மளை தேடி வருகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தத்தை காணுங்க. நீங்க சாப்பிட்ட மாதிரி தான் நானும் இட்லி சாப்பிட்டேன். எனக்கு கூட தனியா எதுவும் சாப்பாடு இல்லை, வேற எதுவும் கொடுக்கல. இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் நோவாவுக்கிட்ட ஒரு வேலை கொடுக்குற, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். நோவாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு, என்ன வேலை செய்ய கொடுக்கிறாரு? ஒரு பேழை உண்டாக்கு. அந்த 15ஆம் வசனத்தை வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும். நம்ம ஈஸியா வாசிச்சுட்டு போயிடுறோம். ஒரு முழம் எத்தனை அடி சொல்லுங்க? ஒரு முழம் எத்தனை அடி? 1.5 அடி. 300 முழம்னா எத்தனை அடி சொல்லுங்க? 300. ஒரு முழம் 1.5 அடிமா? 300 முழம் எத்தனை அடி? 450 அடி. மீட்டர்ல போட்டா 150 மீட்டர் வரும். எவ்வளவு நீளம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சர்ச் நீளம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல எனக்கு. ஆனா நிச்சயமா 450 அடி இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அகலம் எத்தனை அடியா? 50 அடி. 50 முழம். அப்ப அடி கணக்குல பார்த்தா 75 அடி. அகலம் 75 அடி அகலம். உயரம் 30 முழம், அது 45 அடி. 45 அடினா ஒரு மாடி 10 அடி. 4 மாடி ஹைட், ஒரு 4.5 மாடி ஹைட் என்ன ஹைட் இருக்கும்?
இவை எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் யார்கிட்ட வேலையை கொடுக்கிறாரு? நோவா கிட்ட கொடுக்குறாரு. எத்தனை வருஷமா அதை பண்ணியிருப்பாரு நினைக்கிறீங்க? தெரியலையா? வாசிச்சிருவோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துடைய முதல் வரி. 500 வயதான போது. அதே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போதும். ஆண்டவர் 500 வயசா இருக்கும் போது நோவா கிட்ட என்ன சொல்றாரு? பேழையை கட்டுன்னு சொல்றாரு. பேழைக்குள்ள அவர் உள் பிரவேசிக்கும் போது எவ்வளவு வயசு? 600 வயசு. ஏறத்தாழ 100 வருடங்கள். ஸ்தோத்திர மகா யாகம். என்ன இப்படி பாக்குறீங்க? ஸ்தோத்திர மகா யாகம். என்ன இப்படி பாக்குறீங்க? யாகம் யார் வளர்ப்பா? சொல்லுங்க, யாகம் யார் வளர்ப்பா? உங்க ஊர்ல இதெல்லாம் நடக்கிறது இல்லையா? நிறைய பேர் பண்ணுவாங்க, யாகம் எல்லாம் வளர்ப்பாங்க. இவர் ஸ்தோத்திர மகா யாகம் நடத்தினாருங்க பூந்தமல்லி பக்கத்துல. அக்கா பாக்குறாங்க பின்னாடி. அப்படியா நடந்துச்சு? ஆமா, நானும் வால் போஸ்ட்ல பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கூட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது. இதே மாதிரி இவரும் பல கூட்டம் நடத்தி இருப்பார். என்ன கூட்டம் நடத்தி இருப்பாரு? டே, ஆண்டவர் அழிக்க போறாருடா, மனம் திரும்புங்கடா, வாங்கடா வாங்கடா, அதான் தண்ணி வரப்போதுடா, மேலேருந்து ஊத்த போது கீழேந்து ஊத்த போதுன்னு அவெல்லாம் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? நோவா, இது வரைக்கும் தண்ணியா மேலேருந்து நாங்க தண்ணியே பார்த்தது கிடையாது, நாங்க கீழே தான் தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன விளையாட்டு பண்றியா? இவ்வளோ பெரிய இதை பண்ணிட்டு இருக்க. என்னெல்லாம் அவரை கிண்டல் கேலி எல்லாம் பண்ணான்னு தெரியாது. என்னெல்லாம் உமக்கு ஒரு வேலை வெட்டி எதெல்லாம் சொல்லி இருப்பானோ. வேற வேலை வெட்டி இல்லாம இவரும் இவர் குடும்பமும் ஏதோ சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க, ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அவனுக்கு வேற வேலை வெட்டி இல்லை போலன்னு. நோவா ஏதாவது காதுல போட்டாரா? எதையுமே காதுல போட்டுக்கலாம். எதையுமே காதுல போட்டுக்கல. எப்பா நீ கூட்டத்தை அட்டன் பண்றியோ இல்லையோ, நீ நான் சொல்றதை கேட்கறியோ இல்லையோ, என் கடமை சொல்லிக்கிட்டே இருப்பேன். எத்தனை நாள் சொன்னாரு? 100 வருஷம் சொன்னார். சொல்லிக்கிட்டே இருந்தார். அவன் சலிப்பு அடையல. சொல்ல வேண்டிய கடமை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஊத வேண்டிய சங்கம் ஊதிக்கிட்டே இருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் நோவா, நமக்கு எல்லாம் தெரிஞ்சனால நான் அப்படியே சுருக்கிடுறேன். எல்லாரும் உள்ள பெய்யாச்சு, ஆண்டவர் கதவை அடைச்சாச்சு. திடீர்னு வானத்திலிருந்து மழை பெய்யணுச்சு. எல்லாம் சொல்லிக்கிட்டாங்களா? என்ன சொல்லிட்டாமா? இவ்வளவு நாள் கீழே தான் தோண்டி கீண்டி எடுத்து கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்தோம்டா, இனி பிரச்சனை இல்லடா, வானத்திலிருந்து மழை வருது, நம்ம பாத்திரம் குண்டா அண்டா சட்டி பெட்டி எல்லாத்தையும் நம்ம வச்சு தண்ணி பிடிச்சிருவோம். இனி தோண்ட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி மேலேருந்து ஊத்துன்னு ஊத்திக்கிட்டே இருக்குன்னு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு. எத்தனை நாள் மழை பெஞ்சான் தெரியுமா? 40 நாள். எத்தனை நாள்? முதல் நாள் பெய்யும் போது ஆனந்தமா தான் இருந்திருக்கும். 2ஆம் நாள் பெய்யும் போதும் ஆனந்தமா தான் இருந்திருக்கும். 3ஆவது நாள் பெய்யும் போதும் ஆனந்தமா தான் இருந்திருக்கும். தொடர்ந்து பெஞ்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஊர் மக்களுக்கெல்லாம் ஸ்னோ ரொம்ப பிடிக்கும். என்ன பிடிக்கும்? ஸ்னோ என்ன? பனி. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்தா நான் போனோம் ஆசைப்படுவேன். போனோன்னா ஒரு நாள் இல்லை, 2 நாள் கூட அதுக்கப்புறம் தாங்க முடியாது, ஓடி வந்துடுவோம். இங்கே இருக்காங்க சகோதரர்கள், அங்கே பஞ்சாப்லாம் வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் இந்த இதெல்லாம் ரொம்ப பீக் சீசன். அவங்க அங்கேயே வாழ்றவர்கள். நம்மளால 2 நாள் சமாளிக்க முடியாது. மழை மேல அந்த ஊத்தும் போது எல்லாருக்கும் ஆனந்தமா சந்தோஷமா. எத்தனை பேர் நம்ம மழை பெஞ்சா நம்ம பேப்பர் போட்டெல்லாம் செஞ்சு விட்ட மாதிரி எவன் என்னெல்லாம் செஞ்சு விட்டான்னு தெரியல. எல்லாம் ஏதோ பண்ணானுங்க. ஆனா மழை மட்டும் என்ன பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில அந்த உயர்ந்த சிகரங்கள்ல அந்த 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 ஆர்க், அந்த செஞ்ச பேழை போய் 8 வரைக்கும் பெஞ்சா. நிறைய பேர் கதறினாங்களாம். நோவாவே என்ன பண்ணோம்? கதவை தரோம், நாங்க உள்ள வந்துடுறோம், எங்களால முடியல. கதறாங்க, துடிக்கிறாங்க. யாருடைய எதுக்கும் ஒண்ணுமே அங்க திறக்கப்படல. ஏனென்றால் கதவை யார் அடைச்சா? ஆண்டவர் அடைச்சிட்டார். கேட்டுக்கிட்டு வாலிப தம்பி தங்கச்சி எத்தனை பேர் விளையாட்டா இருக்கிறேன்னு தெரியல, எத்தனை பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, எத்தனை பேர் உண்மையா கேட்கிறேன்னு தெரியல. ஒண்ணு நல்லா கேட்டுக்கோ, ஆண்டவர் அப்படியே கயிறை கொஞ்சம் விட்டு 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 கொடுப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவார் தெரியுமா? அறுத்து விட்டுருவார். ஆண்டவருடைய அன்பிற்கும் லிமிட் இருக்கு. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை தான். எஸ்,
நோ டவுட் இன் தட். அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரத்தை அளவிட முடியாது. எஸ், நோ டவுட் இன் தட். ஆனா ஆண்டவர் எவ்வளவு தூரம் நமக்கு சான்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் சான்ஸ் கொடுப்பாரு. அந்த லெவல் முடியும் போது என்ன கத்து கூப்பாடு போட்டாலும் நடக்காது. இவங்களுக்கு எத்தனை நாள் சான்ஸ் கிடைச்சிச்சு? 100 பிளஸ் ஒரு 40 நாள், 100 வருஷம் பிளஸ் ஒரு 40 நாள், ஆல்மோஸ்ட் 100 வருஷம் 1 மாசம் 10 நாள் கிடைச்சிச்சு. ஆனாலும் கேட்காதனால அவர்கள் அழிக்கப்பட்டு போய்விட்டார்கள். இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அந்த பேழையை செய்ய சொன்னார்ல, பேழையை செஞ்ச சொன்ன மாதிரி நோவா அப்படியே செய்து முடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதே 6ஆம் அதிகாரம் அதனுடைய 22ஆம் வசனம், நோவா அப்படியே செய்து முடித்தான். போதுமா? தேவப்பிள்ளை, ஆண்டவர் சொல்றது அப்படியே கேட்டு செய்கிற மனிதர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அப்படியே செய்து முடிக்கிறவர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். நோவா ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கல, எதற்காக இதை நீ செய்ய சொல்லுகிறேன் என்று கேள்வி கேட்கவில்லை. ஆண்டவரே, நானும் என் மனைவியும் என் 3 மகனும் 3 மருமக்களும் மொத்தமே 8 பேர் தான் இருக்கிறோம். இத்தனை பெரிதான வேலை நாங்கள் எப்படி செய்வதென்று நோவா கேள்வி கேட்கவில்லை. மாறாக கர்த்தர் எனக்கு சொன்னதை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நோவா தன்னே அர்ப்பணித்தான். மாதங்கள் ஆனது, வருடங்கள் உருண்டோடினது உண்மைதான். ஆனால் அத்தனை ஆண்டுகளிலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையில ரைட்டோ லெப்டோ தடம் புரளாம அதில் அப்படியே நின்று செஞ்சு முடிச்சான். கர்த்தர் அப்படிப்பட்ட மனிதர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். செஞ்சு முடிச்சாச்சு, எல்லாம் உள்ள வந்தாச்சு, மழை பெஞ்சாச்சு, அழிவு உண்டாக்கியாச்சு. கடைசியில ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு நிமிஷமா. 16ஆம் வசனம், நீயும் உன்னோட கூட உன் மனைவியும் உன் குமாரரும் புறப்படுங்கள். இப்ப உள்ள கொண்டு போனார்ல, அவர் ஃபேமிலி உள்ள வந்தாச்சு, மிருக ஜீவன்கள் எல்லாம் செட்டா உள்ள வந்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் தான். உள்ள வந்தாச்சு, மறுபடியும் அவங்க எப்படி சேஃபா என்ன ஆகுறாங்க? சேஃபா வெளியே வராங்க. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆண்டவர் கொடுக்கிற அந்த திட்டத்தை முதல் பாகம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நோவா செய்து முடிக்கிறாரு. செகண்ட் ஹாஃப் தன்னை நம்பி கொடுத்த பொறுப்பை அவர் நிறைவேற்றி முடிச்சு மறுபடியும் அவர்கள் என்னவாக பத்திரமாக வெளியே வருகிறார்கள். வெளியே வருகிறார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதையும் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். உன்னிடத்தில் இருக்கிற பறவைகளின் மிருகங்களின் வெளியே வரவிடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோவாக்கு சொன்னபடியே நோவா செய்து முடித்த உடனே நோவா என்ன பண்ணுகிறார்? பத்திரமாய் பாதுகாக்கிறார். அந்த இடைப்பட்ட 5 மாசம் கிட்ட அந்த பேழை தண்ணியில மிதந்து இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வத்த அந்த பேழை அப்படியே இறங்கி வருது. அது வரைக்கும் அந்த மிருக ஜீவன்களுக்கு எந்த ஒரு நஷ்டம் ஏற்படாமல் மிருக ஜீவன்களை பத்திரமாய் பாதுகாத்து ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும். ஏன்னா மறுபடியும் இந்த மிருக ஜீவன்கள் பூமியிலே பழுகி பெருக வேண்டும் என்றால் அந்த மிருக ஜீவன்கள் அப்படியே பாதுகாப்போடு இருந்தால் மாத்திரமே அது சாத்தியம் என்று அறிந்த நோவா அந்த தண்ணீர் வற்றி அந்த பேழை மறுபடியும் சமபூமியில் வந்து இருக்க மட்டும் அவைகளை மிருக ஜீவன்களை பத்திரமாய் பாதுகாத்து வெளியே வரவிடுகிறார். ஆண்டவர் அந்த மிருக ஜீவன் முதற்கொண்டு எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கிற தாளந்துகள், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகள், கர்த்தர் நமக்கு வாழ்க்கையில கொண்டிருக்கிற திட்டம் நோக்கம் எல்லாம் ஏதோ ஒரு பகுதியில் முடிஞ்சு கொஞ்ச நாள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த பாதி அப்படியே விட்டுட்டு போறதில்ல. நம்முடைய ஆயுள் முடியும் வரைக்கும் தேவ சுத்தத்தை செய்து முடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, நிறைய விசுவாச பிள்ளைங்க ஓட்டத்தை அழகா தான் ஆரம்பிக்கிறாங்க. பிகினிங் அவங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நாள் ஓடுறாங்க, கொஞ்ச நாள் தேவ சித்தத்தை எல்லாம் நிறைவேற்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சோதனைக்காரன் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து போட்ட உடனே கர்த்தர் தங்களை அழைச்ச நோக்கம், அழைச்ச எல்லா திட்டம், அந்த எல்லாவற்றையும் மறந்து, தேவனையும் மறந்து தேவனுக்கு விரோதமாய் மாறிவிடுகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்ம வச்சிருக்கிற திட்டம் நம்முடைய ஆயுசு கடைசி மூச்சு வரைக்கும் அது நிறைவேறி கொண்டே இருக்க வேண்டும். ஹalleluya. ரன்னிங் ரேஸ் ஓடுறீங்க, இந்த 400 மீட்டர் ரிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரிலே தெரியும்ல? தொடர் ஓட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் ஓடணும்? 4 பேர் ஓடணும். 4 டீம் 4 பேர். இந்த ஸ்கூல்ல எல்லாம் ப்ளூ ஹவுஸ், கிரீன் ஹவுஸ், ரெட் ஹவுஸ், எல்லோ ஹவுஸ் இருக்கும். நீங்களும் கண்டிப்பா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 4 ஹவுஸ் சேர்ந்து ஓடும். ஒவ்வொரு ஹவுஸ்லயும் 4 பேர் ஓடுவாங்க. சப்போஸ் ப்ளூ ஹவுஸ் முதல் 3 லேப், அந்த 3 இது மட்டும் நான் ஃபர்ஸ்ட் வந்துடுறாங்க. கடைசி இதுல வந்து ப்ளூ பின் தங்கி ரெட் முன்னாடி போயிடுச்சுன்னா யார் தான் வின்னரு? ரெட் தான் வின்னர். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டம், நோக்கம் பாதி வரைக்கும் நிறைவேறிட்டு மிச்சம் பாதி அப்படியே விட்டுட்டு போறதுக்கு இல்ல தம்பி தங்கச்சி. நோவாவை போல் முதல் பாதியிலே கர்த்தர் செய்ய சொன்ன காரியத்தை அவன் செய்து முடித்தான். இரண்டாவது பாதியிலே கர்த்தர் தன்னை நம்பி கொடுத்த காரியத்தை அவன் அழகாய் பத்திரமா நிறைவேற்றி பூமியிலே மறுபடியும் வரவிடுகிறான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்க திட்ட நோக்கங்கள் ஒரு பகுதி செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இவ்வளவு நாள் ஓடிட்டால இது போதும்னு இல்லை. நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் தேவ திட்டத்தை சுமக்கிறவர்களாய் செய்து முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஆதாம் ஏவாளும் முதல்ல எல்லாம் கரெக்டா தான் போச்சு ஒரு சில நாள். ஆனா கடைசியில கோட்டை விட்டுட்டாங்க. ஆனா இங்கேயோ கர்த்தர் தன்னோட இருதயத்தை அறிந்து கொள்ளுகிறவதுமாய், புரிந்து கொள்ளுகிறவதுமாய் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மனிதனாய் நோவா காணப்படுகிறார். நோவா கர்த்தர் தனக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்து, கர்த்தர் தன்னை நம்பி கொடுத்த பொறுப்பையும் நிறைவேற்றி முடித்து, எப்படி மிருக ஜீவன்கள் உள்ள போச்சோ அப்படியே பத்திரமா வெளியே வர விடுறாரு. வெளியே வரவிட்டது மாத்திரம் இன்னும் ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறார். நான் முடிக்கிறேன் அதோடு. 20ஆம் வசனத்தை வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி, போதும். இந்த வேதாகமத்தில் முதல் பலிபீடம் என்கிற வார்த்தை வருகிற வசனமே இதுதான். முதல் வருகிற வசனம். வெளியே வந்தவுடனே கர்த்தர் தன்னை கொண்டு செய்ய நினைத்ததை தான் செய்து முடித்த விதமாய், ஒரு நன்றி கூறுகிற விதமாய், ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துகிற விதமாய் அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். பலிபீடத்தை கட்டி அதிலே ஒரு சில மிருக ஜீவன்களை அவன் பலியிடுகிறான். 21ஆம் வசனத்தை வாசிப்போமானால், சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். எப்ப தெரியுமா தேவ பிள்ளை ஆண்டவர் சுகந்த வாசனையா ஒரு காரியத்தை முகர்வாரு? எப்ப தெரியுமா தேவ பிள்ளை ஆண்டவருடைய இருதயம் களி கூற நம்ம வாழ்க்கையின் மூலமா? எப்ப தெரியுமா தேவ பிள்ளை கர்த்தருடைய இருதயம் சந்தோஷப்படும்? எப்போ நாம் ஆண்டவருடைய காரியத்தை செவ்வையும் நேர்த்தியுமாய் செய்து முடிக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்த பொறுப்பை உண்மையும் உத்தமமாய் நிறைவேற்றி முடிக்கிறோமோ, ஆண்டவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிற அந்த வேலையை வேற எந்த ஒரு நோக்கத்திலையும் சிதற விடாம, அரையும் குறையுமா பண்ணாம முழுசா நிறைவேற்றி முடிக்கிறோமோ, அப்ப நம்முடைய ஆண்டவருடைய இருதயம் களி கூறும். ஹல்லேலூயா. நோவாக்கு கர்த்தர் கொடுத்த வேலை, ஃபர்ஸ்ட் ஆஃப் பேழையை கட்டு, ரெண்டாவது ஆஃப் அந்த பேழைக்குள்ள எல்லாத்தையும் பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா வெளில கொண்டு வா. எல்லாவற்றையும் முடித்த பிறகு அங்கே ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. அந்த பலிபீடத்தில் சில மிருக ஜீவன்கள் பலியிட கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தாராம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சுகந்த வாசனையை முகரணும்னா நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு, நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறது. ஒருவேளை நீ கேட்கலாம், இந்த முகாமுக்கு கடந்து வந்து இருக்கிறேன், ஆண்டவர் என்ன வச்சு என்ன பிளான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று ஒரு சில தங்கச்சி மாருங்களான்னு சொன்னாங்க, நான் வருவோமானே தெரியாதுன்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அது பொருந்தும், இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பொருந்தும். ஏதோ ஒரு நம்ம சுய விருப்பத்தோட வரோன்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிடாதீங்க.
ஆண்டவருடைய அனாதி திட்டத்தின்படி தான் இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிறாங்க. சின்ன பச்சிலம் பிள்ளைங்க முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி தான் வந்திருக்காங்க. எதுக்கு தெரியுமா? ஒரு விசை கூட ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற நோக்கத்தையும் திட்டத்தையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தி மறுபடியும் ஒருவேளை விலகி போயிருக்கலாம், ஒருவேளை தடுமாறி போயிருக்கலாம், மறுபடியும் ஆண்டவர் அந்த பாதையில் நம்மளை கொண்டு வந்து நிற்க பண்ணி அவருடைய திட்டத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக. நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி தேசம் ஒரு பறந்து விரிந்த தேசம் என்று உனக்கு தெரியுமா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் உண்டு சொல்லுங்க. நேற்று அதே கேள்வி அங்க கேட்டேன், பட்டுன்னு ஆன்சர் வந்துச்சு. இங்க கேட்போம், பட்டுன்னு வருதா இல்ல சட்டுன்னு வருதா இல்ல அப்படியே வராம போதா? எத்தனை மாநிலம் இருக்கு? எத்தனை ஸ்டேட் இருக்குப்பா? 28. சந்தோஷம். எத்தனை டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரி இருக்கு? யூனியன் பிரதேசங்கள் 7. பாட்டிமார்களே பரவாயில்ல சொல்லுங்க, எத்தனை? 8, 5? அதெல்லாம் தாத்தா காலத்திலே முடிஞ்சு போச்சு. சொல்லுங்க, எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு? யார் உங்களுக்கு ஜியாகிரபி எடுக்கிறான்னு தெரியல, யார் ஹிஸ்டரி எடுக்கிறான்னு தெரியல. எப்போ 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு. எனக்கு ஒரு காரியம் புரியுது, அங்க இருக்கிற அம்மாமார்கள் தாய்மார்கள்லாம் பேப்பர் வாசிக்கிறாங்க போல, இங்க ஒருத்தரும் வாசிக்கிறது இல்லை போல இருக்கு. கால் ஐயர் அதான் சொன்னார், அங்க ஜோம் பண்ணாங்க, அங்க அதுக்காலாம் ஜோம் பண்ணாங்க. கால் ஐயர்னு சொன்னார், இந்த இந்த கால ஜென்ரேஷன் எல்லாம் ரீல்ஸ் பார்த்து 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் பார்த்து எல்லாம் போச்சு. நீங்க ஃபேஸ்புக் பார்த்துருக்கீங்களா? ஃபேஸ்புக் சிம்பிள் எஃப் எப்படி இருக்கும்? கேபிட்டல் எஃப் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஸ்மால் எஃப் இப்படி வளைஞ்சிருக்குமா இருக்காதா? நீ நிறைய பேர் ரீல்ஸ் இப்படி பார்த்து தலையும் அப்படி வளைஞ்சுதான் இருக்குது. நீயும் நானும் வாழ்கிற இந்த தேசம் ஒரு பறந்து விரிந்த தேசம். ஆண்டவரை அறியாத எத்தனையோ திரள் கோடி மக்கள் இந்திய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீயும் நானும் ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க தயவு செய்து. ஆண்டவருடைய 2ஆம் வருகையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா பல திரள் கோடி மக்களுக்கு ஆண்டவருடைய முதல் வருகையே தெரியாது. முதல் வருகை எது? கர்த்தருடைய பிறப்பே தெரியாது. நான் விளையாட்டுக்கு சொல்லல, நான் அடிக்கடி தேவ கிருபையினால நார்த் இந்தியாவுக்கு போற இது உண்டு. பார்க்குறேன், எனக்கு ஹிந்தி ஃபுல்லா தெரியாது, ஆனா அறக்குறையா தெரியும். எனக்கு தெரிஞ்ச ஹிந்தியில வச்சு கேட்பேன், ஏசு கிறிஸ்துவ தெரியுமா? அவன் திருப்பி கேட்பான். அவன் பல பேரை வச்சு கேட்பான். அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது. நீ வாழ்கிற பூமி நான் வாழ்கிற பூமி தான். குறிப்பாக உத்தராகண்ட் மாநிலம். உத்தராகண்ட் எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை ஒரு தெய்வ பூமி என்று சொல்லுகிறார்கள். கங்கோத்ரி, யமுனோத்ரி, கங்கை நதியும் யமுனை நதியும் உற்பத்தி ஆகிற இடம். ஹரித்வார், ரிஷிகேஷ், ஹேம்குண்ட் என்கிற பகுதி சீக்கியர்களுடைய புண்ணிய ஸ்தலம். இன்னும் பார்ப்போமானால் பத்ரிநாத், கேதார்நாத், பெரிய பெரிய கோயில்கள். ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அவருடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஹரித்வாரில் தண்ணீரில் மூழ்கி கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று மறுபடியும் ரிஷிகேஷில் வந்து அந்த கங்கை நதியிலே மூழ்கி எழுவேனால் என் பாவங்கள் கழுவப்பட்டு சொர்க்கத்துக்கு நேராக போவேன் என்று சொல்லி. ரிஷிகேஷ் அந்த கங்கை நதி ஓரத்திலே அநேக அகோரிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையை கஞ்சாவை நல்ல இழுத்து பிடிக்கிறது. அதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, சிவபானம் என்று சொல்லி. துளி அளவு தன்னுடைய சரீரத்தில் உடை இருக்கிறதா இல்லையா என்பது பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை கிடையாது. அடுத்த வேளை என்ன சாப்பிடுவோம் கொள்ளுவோம் கவலை கிடையாது. தன் குடும்பத்தை பற்றி கவலை கிடையாது. எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை கிடையாது. அவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பரமன் விரும்புகிறார். நாம் மாத்திரம் பரலோகத்துக்கு போனா போதுமா? உன் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் போக வேண்டாமா? உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்க்க வீட்டுக்காரங்க போக வேண்டாமா? உனக்கு நெருங்கியவர்கள் போக வேண்டாமா? உனக்கு அன்பானவர்கள் போக வேண்டாமா? நாம் மாத்திரம் போனால் போதுமா? நம்முடைய நாட்கள் எவ்வளவு நாட்கள் என்று தெரியாது. ஆனால் இருக்கிற நாட்களை நம்முடைய பரமனுக்காக ஓட நாம் அர்ப்பணிப்போமானால் தேவ திட்டம் நிறைவேறும் என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விடாதே.
ஒரே ஒரு காரியத்தை, நடந்த காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நவம்பர் 24, எவ்வளவு நாள் ஆச்சு? நவம்பர் 24 எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு 1.5 மாசம் இருக்குமா? என்னுடைய பணி முடித்து நான் சாயங்காலம் என் வீட்டிற்கு நேராக திரும்பி கொண்டிருந்த போது, பணி முடிச்சு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சரியாக 6:24 எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு. நேரத்தை என்னால் மறக்க முடியாது. என் ஸ்டூடெண்ட் ஒரு பையன் பதறி அடிச்சுக்கிட்டு போன் அடிச்சான். ஏன் அவன் பதறி அடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. அவன் இன்டர்ன்ஷிப்காக சொல்லியிருந்தான். ஒரு இடத்துக்கு நான் மெயில் போட்டிருந்தேன். அவன் பேர் ஜெயகாந்த். பிள்ளையோட, ஒரு பெண் பிள்ளையோட பேரை சொல்லி அவங்களோட பேரண்ட் நம்பர் எனக்கு உடனே வேணும்னு கேட்டான். என்னடா ஆச்சுன்னு கேட்டேன். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான் அப்படின்னு. அதே வகுப்பில் இருக்கிற இன்னொரு மாணவன், 2 பேரும் நல்ல நண்பர்கள். இவளுக்கு அன்னைக்கு நேரம், வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் அதிகமாகி விட்டது என்று பற்றினால், இவன் அவளை டிராப் செஞ்சிடற உடனே, வீட்டுக்கு சீக்கிரம் நீ போனல, டிராப் பண்றேன்னு சொல்லிட்டு பைக்ல கூட்டு போயிருக்கான். 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணான். 6:26, 2 நிமிஷத்துல அவன் சொன்ன பகுதிக்கு பக்கத்துல இருக்க இன்னொரு மாணவன், அவனுக்கு நான் ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு, உடனே நேரா போன்னு சொன்னேன். என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது, சீரியஸ், இது மட்டும் தான் தெரியும். என் தகப்பனாரும் என்னோடு இருந்தபடினால் வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உடனே கிளம்பி வாங்க. என் வீடு இருக்கிறது ஒரு முக்கு, செம்பரம்பாக்கம் ஏரி கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர், அந்த எண்டில் இருக்கு. இவனுக்கு இருக்கிற ஆஸ்பத்திரி ஸ்டான்லி ஆஸ்பத்திரி, இது இந்த இருக்கு ஒரு 35 கிலோமீட்டர். சரி, உடனே வண்டி எடுத்துட்டு வேக வேகமாக நான் போய் சேர்ந்து பார்க்கும்போது, அந்த பெண் சாலை விபத்திலே ஆன் தி ஸ்பாட் மரித்து போய்விட்டான். இவனுக்கு ஒரு சின்ன அடி, அவ்வளவுதான். சமீபத்திலே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தது. பார்க்க நேரும்போது ஒரு நிமிடம் நடுங்கி விட்டேன். அந்த ரிப்போர்ட்டை பார்க்கும்போது, அவள் மறித்தது அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது, மறுநாள் எல்லாம் முடிந்து விட்டது, அடக்க ஆராதனை எல்லாம். இவன் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாலிபன். ஆனால் ஏனோ தானோ என்று வாழ்கிறவன். இந்த மாதிரி கூடுகைக்கும் வருவான். இதே MIM சென்னையில் நடத்தின மீட்டிங், ஒரு 3-4 மாசம் முன்னாடி நடந்த மீட்டிங், அவனை கூட்டு போயிருந்தேன். ஏனோ தானோன்னு வருவான். இந்த பிள்ளை ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சேர்ந்தவள். அந்த ஆஸ்பத்திரியில் நைட்டு போயிருக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்து வந்துச்சு. அக்டோபர் முதல் வாரத்தில் என் டேபிளுக்கு முன்னாடி சேர் உண்டு. அந்த பிள்ளையை நான் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சேன். அதே பையனையும் கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சேன். 2 பேர்கிட்டையும் சொன்ன ஒரு காரியம், காலேஜுக்கு வந்தோமா, படித்தோமா, போனோமான் இருக்கணும். இந்த பிக்கப்பு ட்ராப் எல்லாம் வச்சுக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அப்படி ஏன் சொன்ன, எதுக்கு சொன்னலாம் எனக்கு தெரியாது. ஆண்டவர் பாரப்படுத்தினார் சொன்னேன். ஆனாலும் தொடர்ந்து இருக்கிறது, அது முடிவிலே ஒரு உயிரை பறித்திருக்கிறது. அவனை பார்த்து சொன்னேன், இப்போதான் வந்தான், மறுபடியும் காலேஜுக்கு வந்தான். அவன்கிட்ட சொன்னேன், டேய், ஆண்டவர் உனக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்திருக்கிறார், மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உன்னை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற ஏதோ ஒன்று இன்னும் பெண்டிங்ல இருக்கு. உனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டேன்னா பிழைச்சிருவ, இல்லைன்னா நான் சொல்றதுக்கு இல்லைன்னு. இந்த கொடுக்கு எத்தனை வாலிப தம்பி தங்கச்சி நீ அப்படி வந்திருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. உன்கிட்ட ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் உன் லைஃப்ல நல்ல பெரிய பிளான், திட்டம் வச்சிருக்காரு. ஒரு பரந்த தேசத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற, ஒரு பரந்த தேசம். ஆண்டவரை அறியாமல் தினம் தினம் மடிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ திரள் கோடி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதை குறித்து நிறைய வீடியோஸ், நிறைய மிஷனரிமார்கள் வந்து நிறைய அண்ணன்மார்கள் நிறைய சொன்னாங்க. அதை கேட்டுக்கிட்டே இருக்கிற ஆண்டவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. ஏமா நீ தம்பி பிள்ளை, நான் உன்னை என் வேலைக்காக தான் உன்னை நான் முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். தங்கச்சிமா பிள்ளைமா, உன்னை என் வேலைக்காக தான் முன்குறிச்சு வச்சிருக்கிறேன். இந்த பெரிதான தேசத்தை நான் உன்னை கொண்டு நான் சந்திக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறார். ஆண்டவர் தொடர்ந்து ஒவ்வொரு செஷன்லயும் பலிபீடம் என்கிற தலைப்புல ஆண்டவர் அந்த ஆல்டர் அன்பான சத்தத்தை தட்டிராத.
நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் காலத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. அவர் உன்மேல் கொண்டிருக்கிற தம்முடைய அநாதி தீர்மானத்தை உன் மூலமாய் மாத்திரமே அதை நிறைவேற்ற அவர் வாஞ்சையோடு ஆசையோடு அவர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரை ஏமாத்திராதீங்கடா தம்பி, ஏமாத்திராத தங்கச்சி, ஏமாத்திராத. ஆதாமை ஏவாளை ஏமாத்திட்டாங்க, ஏமாத்திராத. ஒரு நோவாவை போல முழுமையாக நான் விட்டு கொடுக்கிறேன். பலிபீடத்துல என்ன நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் சுகந்த வாசனை முகர்வதற்காக நான் விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு யாராகில் விட்டு கொடுப்பாயானால் அப்படியே உங்களுடைய இருக்கையிலிருந்து எழுப்பின கண்களை யாரும் திறக்க வேண்டாம். எழுப்பி நில்லுங்க பாப்போம். நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுகிற யாராகில் இருப்பீர்கள் என்னால் பரலோகம் உங்களை பார்க்கிறது. தேவ பிள்ளை, தம்பி தங்கச்சி, பரலோகம் உங்களை பார்க்குது. யாரும் வேற யாரையும் அங்கங்க திரும்பி பார்க்க வேண்டாம். நம்ம ஆதாம போல இருந்துடக்கூடாது, ஏவாளை போல இருந்துடக்கூடாது. அந்த நேச சத்தருடைய அன்பின் எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய செவியில வந்து விழுகிறதுக்கு எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்ம மேல அன்பு காட்டுறத ஒரு விசை கூட உறுதிப்படுத்தி மறுபடியும் அவருடைய பாதைக்குள்ளே நம்மளை இழுத்து கொண்டு வந்து சேர்ப்பதற்காக. விட்டு கொடுக்க மாட்டோமா? ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. ஆட்கொண்டு என்னை நடத்தோ அபிஷேகத்தாலே நிரப்பு. வாய்களை திறந்து சொல்ல வேண்டுமா? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை முழுமையா ஆட்கொள்ளுங்க, ஆண்டவரே முழுமையாய் ஆட்கொள்ளுங்க, ஆண்டவரே. தங்கச்சி, ஏதாவது குறித்து நீ பயந்துகிட்டு இருக்கிறியா? இதை எப்படி விடணும்னு தெரியல, இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல, இதை எப்படி நான் சொல்லணும் கன்வே பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு பயந்துகிட்டு இருக்கிறியா? உன் அழைச்ச தேவன் எல்லாரை காட்டிலும் பெரியவர் என்பதை மறந்து விடாதே. உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை பேரிட்டு அழைத்த தேவன் அவர். ஏதோ மனுஷ சத்தத்தின்படி நாம் பிறக்கவில்லை, தேவ சத்தத்தின்படி பிறந்தோம் என்பதை ஒரு நாள் மறந்து போய்விட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்துரு. ஆண்டவரே நான் கம்ப்ளீட்டா விட்டு கொடுத்துறேன் ஆண்டவரே, ஆனா இந்த காரியங்கள்லாம் சரி பண்ண வேண்டியது இருக்கு ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. ஆண்டவரே அதற்கு ஏற்ற வழி வாசல்களை உமக்கு உகந்த தூய பலியாய் நான் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பிரேக்கத்தோட விட்டு கொடுக்க மாட்டோமா? விட்டு கொடுத்தவர்களாய் ஒரு விசை கூட அந்த கவியை ஒரு விசை கூட பாடி முடிக்க மாட்டோமா? Jesus. உமக்கு உகந்த